முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப லோவாக இருக்கு. சரிங்க மாமா. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஷேர்ஸ் அதிகமாகும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் தோத்துட்டேன். எல்லாரும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. பார்வதி, பிசினஸ்ல வெற்றி தோல்வி சகஜம்தான். எடுத்த முதல் முடிவே சக்சஸ் ஆகிறது ஒரு சில பேருக்கு தான் நடக்கும். அப்படி எல்லாருக்கும் நடக்காது. நீ இப்பதான் முதல் படி எடுத்து வச்சிருக்க. இந்த மாதிரி நேரத்துல தோல்வியை பார்த்து அப்செட் ஆக கூடாது. அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இட்ஸ் ஸ்மால் பார்ட் ஆஃப் அ கேம். யூ நோ, ஐஸ்வர்யா கிட்ட என்னதான் தப்பு இருந்தாலும் அவகிட்ட ஒரு சில நல்ல ஆட்டிடியூட் இருக்கு. அவ கோபக்காரிதான். இருந்தாலும் எப்படியாவது ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வெறி இருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். பார்வதி, நீங்க 2 பேரும் சேர்ந்து உழைச்சாதான் சக்சஸ் கிடைக்கும். நீ எல்லாத்தையும் சார்ந்து யோசிக்கிறவ. ஐஸ்வர்யா கிட்ட பிராக்டிக்கலா ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இந்த 2 குவாலிட்டிஸையும் ஒன்னு சேர்த்தாதான் ஒரு சக்சஸ் ஆக்க முடியும்னு நான் நம்புறேன். அதனால அவளை குவிட் பண்ணி நீ எந்த முடிவையும் எடுக்காத. நீ எதையும் யோசிச்சு முடிவெடுக்கிறப்போ தோல்வி வந்தாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். அது ஒரு நல்ல குவாலிட்டி. அதுவும் என்னை கைவிடாது. எல்லாம் நல்லதா தான் நடக்கும். டோன்ட் வரி. இந்த ஒரு வார்த்தை போதும்மா. இந்த உலகமே நான் தப்புன்னு சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அந்த ஒரு வார்த்தை போதும். உலகத்தையே நான் எதிர்த்து நிப்பேன். ஆனா இந்த உலகமே எனக்கு ஆதரவா இருந்தாலும் நீங்க என்னை எதிர்த்தீங்கன்னா நான் ஒண்ணுமே கிடையாதும்மா. யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ தொடர்ந்து சரிந்த வண்ணம் உள்ளன. ஆதித்யா குரூப் என்ன இவங்க 2 பேரும் இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க? இங்க பாரு ஆண்டவா, என்ன தவிர வேற யார் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. பார்த்து செய். பா, ரேட்டிங் ரொம்ப மோசமா இறங்கிட்டு இருக்குமா? நல்லா இறங்கட்டும். அப்பதான் அந்த மூத்த மருமக ஆட்டத்தை அடக்க முடியும். ஐசு ஐசு, எஸ் எஸ். ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அகிலாவின் போட்டோ போட்டு விளம்பரப்படுத்தியும் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ இருக்க இருக்க அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. இது சக ஷேர் ஹோல்டர்ஸ்களுக்கு இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேக்கிங் நியூஸ். சற்று முன் யாரும் எதிர்பாராத வகையில் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ப்ரோ, இன்க்ரீஸ் ஆகுது ப்ரோ. அப்பா அங்க பாருங்க. தொடர்ந்து ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ அதிகரித்த வண்ணம் உள்ளது. தோல்வியை நோக்கி சென்ற ஷேர் வேல்யூ திடீரென அதிகரித்தது பங்குச் சந்தை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஆத்தாளுக்கும் பொண்ணுக்கும் எகுருமே. இப்போ இவங்க டர்ன். ஐயோ ஐசு,
விளம்பரப்படுத்தியுள்ளது. என்ன மம்மி 1-2 பாயிண்ட் கூட சான்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ ஒவ்வொரு கம்பெனியா முந்திட்டு வருது. ஒரே கம்பெனியின் ஷேர் வேல்யூ தொடர்ந்து அதிகரிப்பது பங்குச்சந்தை வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். ஐயோ, நிலைமை ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக அகிலாவின் போட்டோ போட்டு விளம்பரப்படுத்துவோம் என்ற பார்வதியின் ஐடியா வீண் போகவில்லை. பார்வதியின் இந்த ஐடியாவால் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் ஷேர் வேல்யூ நம்பர் 1 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. நல்லா வேணும்டி, என்ன திமிர ஆடி இருப்பீங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ விஷயத்தை அன்னிக்கிட்ட சொல்லு ப்ரோ. சூப்பர் இல்லப்பா? அப்படியே அது வந்து மாமா தான். பேசு. சொல்லுங்க மாமா. பார்வதி, ஷேர் வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மாமா. திரும்பவும் நம்ம தான் நம்பர் 1. பார்வதி, அம்மா கிட்ட ஃபோன் கொடு. ஆ சொல்லாதி. அம்மா, ஷேர் வேல்யூஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுமா. திரும்பவும் நம்ம தான் நம்பர் 1. ரொம்ப சந்தோஷம் ஆதி. சரிம்மா. எனக்கு இப்பதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம கம்பெனி பிராண்டிங் கம்பெனி நான் நம்பினேன். உங்க பேருக்கு அவ்வளவு மரியாதை இருக்குன்னு நினைச்சேன். அதே மாதிரி நடந்துருச்சு. மேடம், டைம் ஆயிடுச்சுங்க மேடம். சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. பாத்துக்க, பத்திரமா. டென்ஷன் ஆகாத ஐஸ்வர்யா. டென்ஷன் இல்லாம எப்படி? ஐசு, இங்க பாரு. இதுக்கே இடிஞ்சு போய் உட்காந்துட்டா எப்படி? இனிமேதான் புத்திசாலித்தனமா நடந்து சாதிக்க பார்க்கணும். சியஃபுல்லா இரு. ஆமா ஐஸ்வர்யா, நடந்ததை நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருந்தா எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். இங்க பாரு, அவ ஜெயிச்சதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது. ஏதோ குருட்டு பூனை விட்டத்துல பாஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டா. அதெல்லாம் வெற்றியா? இங்க பாரு ஐசு, அவகிட்ட சமைக்கிறத தவிர வேற ஒரு திறமையும் கிடையாது. அவளை நினைச்சலாம் நீ பெருசா ஒரே பண்ணிக்காத. நீங்க சொல்றது கரெக்ட் வனஜா. பார்வதி ஏதோ அதிர்ஷ்டவசமா ஜெயிச்சிட்டா. அவளுக்கு பிசினஸ் அறிவெல்லாம் இல்லவே இல்லை. ஆனா ஷேர் வேல்யூ எப்படியோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு காரணம் அவ எடுத்த முடிவுதான். அவ இடத்தை இனி பிடிக்கிறது சிரமம்தான். மொத்த பேரும் இப்ப அவளுக்கு தான் சப்போர்ட்டா இருப்பாங்க. அவ சொல்றதை தான் கேட்பாங்க. அப்படிலாம் விட்டுற முடியாது மம்மி. இப்ப ஏதோ அவ ஃப்ளூக்ல ஜெயிச்சிட்டா. நானும் அதிரடியா முடிவெடுப்பேன். நிச்சயமா இதை விட அதிகமா ஷேர் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவேன். காட்டுவேன். இங்க பாரு,
இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி கோவப்படுறதோ ஆவேசப்படுறதோ புத்திசாலித்தனம் கிடையாது. நீ அவளோட வெற்றியை ஏத்துக்கிட்டு அவ கூட ஒத்து போற மாதிரியே நடிச்சு கூடவே இருந்து அவ கழுத்தை அறுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரியா சொன்னீங்க கங்கா. உங்க அம்மா கரெக்டா தான் சொல்றாங்க. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்காங்க. இங்க பாரு, இப்ப நீ அவ கூட கை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிடு. அப்புறமா அவளை பாத்துக்கலாம். ஐயோ, ரொம்ப யோசிக்காத ஐஸ்வர்யா. இதுக்கப்புறம் அந்த பார்வதியோட கைதான் இந்த வீட்ல ஓங்கும். அதனால அவளை எதிர்த்து நின்னா நாம இருக்கிற இடம் கூட தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அவ கூட இருந்தே குழி பறிக்கணும். ஐஸ்வர்யா, இதை விட்டா உனக்கு இப்ப வேற ஆப்ஷன் இல்ல. அவ விஷயத்துல பெருசா எந்த ஆசிலேஷனும் வேண்டாம். இப்ப அவ ஜெயிச்சதாவே இருக்கட்டுமே. அதனால என்ன குடிமொழி போச்சு? ஆனா கடைசியா ஜெயிச்சு கப்பு வாங்க போறது நீயா தான் இருப்ப. தேவையில்லாம உரி பண்ணாத. போதும், ரொம்ப யோசிக்காத ஐஸ்வர்யா. அவ வீட்டுக்கு வந்ததும் அவளை முறைச்சுக்கிட்டு அப்படியே நிக்காத. சும்மா அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் அவகிட்ட கை கொடுத்து ராசி என்ன மாதிரி நடி. உன் நடிப்பு பார்த்து அவளே அசந்து போகணும். இங்க பாரு ஐஸ்வர்யா, இந்த நந்தினி விஷயத்தையும் பார்வதியை பழிவாங்குற விஷயத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ ஆபீஸ் நிர்வாகத்தை கைப்பற்ற வழிய பாரு. புரியுதா? ஐஸ்வர்யா, வெற்றி மட்டும்தான் உன்னோட குறிக்கோளா இருக்கணும். அதை அடையிற வழிய பத்திலாம் நாம யோசிக்கவே கூடாது. யாரா இருந்தாலும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? உனக்கும் ஆத்தாளுக்கும் உன்னை அடுத்த அகிலாண்டீஸ்வரி ஆக்கணும்னு ஆசை இல்ல? ஆக்குறேன். ஆக்குறேன்டி. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. அப்பா, நம்ம ஆடிட்டர் கிட்ட பேசினப்பா செம்ம ஹாப்பியா இருக்காரா. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஓகேப்பா. அண்ணி வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க நீ. மாமா, வாழ்த்துக்கள் பார்வதி. தேங்க்ஸ் மாமா. நீங்க எல்லாரும் எனக்கு ஆதரவும் நம்பிக்கையும் கொடுக்கலன்னா இந்த வெற்றி எனக்கு சாத்தியம் இல்ல. அதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பாத்தியா, என்னம்மா நடிச்சு கொட்டுற பாரு. சரியான கேடிடி. இதுதான் பார்வதி. இந்த பணிவும் அடக்கமும் இன்னும் உனக்கு நிறைய வெற்றிகளை கொடுக்கும் மருமகளே. தேங்க்ஸ் மாமா. ஐஸ்வர்யா, இப்பதானே சொன்னேன், இது கோவப்படுற நேரம் கிடையாது. கண்ட்ரோலா இரு. கோவப்பட வேண்டாம். எல்லாரும் கால் பண்ணி பாராட்டுறாங்க மாமா. பண்ணதான் செய்வாங்க. அண்ணி கலக்கிட்டீங்க அண்ணி, வேற லெவல். கை கொடுங்க. தேங்க்ஸ் சின்னையா. ஐயோ, பாரு உன் புருஷனை பாராட்டிட்டு இருக்காரு. இவன் ஒருத்தன் இருக்கிற பிரச்சனை பத்தாதுங்க. ஐசு, சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? அவகிட்ட போய் சிரிச்சு பேசி கை கொடுத்து ஃப்ரெண்ட் ஆயிடு. போ. ஆமா ஐசு, நமக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கணும். அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் நடிக்கலாம். தப்பே இல்லை. போ, தைரியமா போ. உன் மாமியார் என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொல்லிருப்பாங்க? அடுத்த அகிலாண்டீஸ்வரி நீ தானே சொல்லிருப்பாங்க. உன் அம்மா சொன்னாலும் சொல்லலனாலும் உண்மை அதுதானே உங்க அண்ணி ப்ரூவ் பண்ணிட்டாங்கல்ல. என்னம்மா? என்ன ஐசு, இறங்கின ஷேர் வேல்யூவை எப்படி ஏத்தி காட்டணும் பாத்தியா? என்ன ஐஸ்வர்யா அம்மா, சொல்லுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பார்வதி. தேங்க்ஸ் ஐஸ்வர்யா அம்மா.
பாராட்டுகள் பார்வதி. தேங்க்ஸ்மா. எப்படி எப்படியோ வீட்டுக்குள்ள வந்து இன்னைக்கு எப்படி எப்படியோ சாதிச்சிட்ட. வாழ்த்துக்கள். இவங்க எல்லாரும் எனக்கு வாழ்த்து சொன்னதை விட நீங்க வாழ்த்து சொன்னதா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இருக்கும்ல பின்ன. சாரி பார்வதி. ஐயோ, எதுக்கு ஐஸ்வர்யம்மா சாரிலாம் சொல்றீங்க? நான் எடுத்த முடிவு தப்பு, நீ எடுத்த முடிவு தான் சரின்னு நிரூபிச்சுட்ட. பிராண்டிங் தான் நம்ம கம்பெனிக்கு முக்கியம்னு நீ நிரூபிச்சுட்ட. இந்த நேரத்துல நான் ஈகோ பார்த்துட்டு இருக்க கூடாது. அதான் தேங்க்ஸ் சொல்றேன், சாரியும் கேக்குறேன். என்ன இப்படி பேசுறா? ஏதோ சம்திங் ராங். வேண்டாம் ஐஸ்வர்யம்மா, இவ்வளவு தூரம் நீங்க இறங்கி வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு தான். தேங்க்ஸ் பார்வதி. இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சு வேலை பார்ப்போம். அகிலாமாவும் அதான் எதிர்பார்க்கறாங்க. நாம சேர்ந்தே வேலை பார்ப்போம் ஐஸ்வர்யம்மா. சரி ஐஸ்வர்யா, நம்ம ரூமுக்கு போலாம். ரொம்ப சந்தோஷம் பார்வதி, நாங்க வரோம். சரி. வா. இவ இப்படில பேச மாட்டாளே. இப்படி மனசு விட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் ஒரு மனசு வேணும். இங்க இருக்கிறவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டா சரி. பானரம் உனக்குதான். நான் உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை பார்வதி. ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்து ஜெயிச்சு காமிச்சிட்டியே. நான் ஜெயிச்சதுல கூட எனக்கு அவ்வளவு சந்தோஷம் இல்ல மாமா. ஐஸ்வர்யா அம்மா பாராட்டினது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து வேலை செய்யறேன்னு வேற சொல்லிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனி, உன்னை கேட்கறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐஸ்வர்யா சொன்னதை நீங்க நம்புறீங்களா? நான் ஐஸ்வர்யா அம்மாவை முழுசா நம்புறேன் சின்னையா. அவங்களோட தோல்வியை நேரடியா ஒத்துக்கிட்டாங்க. அந்த பெருந்தன்மையை நாம பாராட்டணும், அதையே சந்தேகப்படணும். என்னால நம்ப முடியலையா? நீங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. திடீர்னு இப்படி ஒரு மாற்றத்தை உன்கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐசு. நீ அன்னைக்கு வாழ்த்து சொன்னது, சாரி சொன்னது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கு. நீ உண்மையிலேயே மாறிட்டியா இல்ல மாறின மாதிரி நடிச்சியா? உனக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கும்னு நான் நினைச்சேன். ஏன்னா நீதான் என்னை எப்பவுமே நம்ப மாட்டியே. ஆமா, மத்த எல்லா விஷயத்திலயும் நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தாலும் ஆனா என் விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா இருக்கியே. தேங்க்யூ. பார்வதி விஷயத்துல நான் மாறல, மாத்திக்கவும் மாட்டேன். அதான் தெரியுமே. மாறிட்ட மாதிரி நடிச்சேன். பார்வதியும் என் நடிப்பை நம்பிட்டா. அருண், இப்ப நான் உன்கிட்ட சொன்ன உண்மைய நீ பார்வதி கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், சத்தியமா நீ சொல்றத அவன் நம்ப மாட்டா. தோல்விய ஒத்துக்கிட்டு நான் ஃபீல் பண்ணி பேசினதா அவ என்ன நம்பிட்டு இருக்கா. இனிமே என்னை பத்தி யாரு என்ன சொன்னாலும் பார்வதி நம்ப மாட்டா. நான் சொல்றத மட்டும்தான் நம்புவா. அதுதான் அவளோட பலவீனம், என்னோட பலம். அண்ணியோட விஷயத்துல நீ மோசமா நடந்துப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்படி கீழ்த்தரமா நடந்துப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஐசு. இனிமே நீ எதிர்பார்க்காதது எல்லாம் நடக்க போதாரும். ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் வரை காத்திருக்குமாம் கொக்கு. அது மாதிரி எனக்கு சாதகமான காயினை நான் தேவைப்படும் போது என் ஆட்டத்துக்கு ஏத்த மாதிரி நகுத்துவேன். ஐசு, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. மீன் வேணும்னா கொக்கு ஒத்த கால்ல கரையில தான் நிக்கணும்.
ஆனா நீ தரையில நிக்கிறியே. அண்ணி பொறுமையா இருந்து விட்டு கொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. நீ அவசரப்பட்டு என்னத்த சாதிச்ச? எது உன்னோட பலன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதுதான் உன்னோட பலவீனம். அத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. இங்க பாரு ஐசு, இப்ப கூட ஜெயிச்சது நீ கிடையாது, அண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. இனிமேலும் அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஜெயிக்க போறது யாரு, என்னோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு போக போக நீ தெரிஞ்சுப்ப.